அவருக்கு மாநில அந்தஸ்து பெறணும் என்ற கோரிக்கை வைப்பாரே தவிர அதை முடிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. பாரதிய ஜனதாவுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை. அதனால இந்த ஆட்சியில கண்டிப்பா இவங்களால மாநில அந்தஸ்து பெற முடியாது. ஆனா ஒரு மாநில அந்தஸ்து ஏன் வேணும்னு கேக்குறீங்க? அதனால என்ன பெனிஃபிட்? என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை நான் பார்த்ததில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் எல்லா துறையிலும் ஊழல். முதலமைச்சர் துறையில ஊழல், கல்வித்துறை அமைச்சர் ஊழல், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஊழல், மாட்டு தீவனம் வாங்குறதுல ஊழல், பசுமாடு வாங்குறதுல ஊழல், விவசாயத்துறையில ஊழல், இன்னொரு முட்டை வாங்குறதுலே லஞ்சம். முதலமைச்சர் ஒரு ரெஸ்டோ பாருக்கு 40 லட்சம் லஞ்சம் அவரே நேரடியாக வாங்குறாரு. முதல்வரே வாங்குறாரு. இதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரத்தோட சொல்லியிருக்கிறேன். முதலமைச்சர் ரங்கசாமி வந்த பிறகு லஞ்சம் கொடுக்கறதுனால 390 ரெஸ்டோ பப்பு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த 4 வருஷத்துல காலையில நீங்க மனு கொடுத்து 40 லட்சம் கொடுத்தா லஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு கிடைச்சிடும் பாரு. அந்த ரெஸ்டோ பார் வச்சுக்கிறவன் அனுமதி 12 மணி வரைக்கும் தான் ராத்திரி. விடிய காலம் 4 மணி வரைக்கும் குடிச்சிட்டு கும்மாளம் போட்டு ஆட்டம் போட்டு புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதியா வாழ முடியும். அயல் நாட்டு மதுபானம் தயாரிக்கிற தொழிற்சாலைக்காக 15 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதாவது மொத்தம் 6க்கு 90 கோடி லஞ்சம். புதுச்சேரியில சாராயாறு தான் ஓடும். இருக்கிற 15 லட்சம் மக்கள் தொகை எவ்வளவு குடிப்பாங்க? இப்போ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய சந்திரபிரியங்கா ஒரு பெரிய குற்றச்சாட்டை 2 அமைச்சர்கள் மேல வச்சிருக்காங்க. ஆனா இங்க நீங்க ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏவுக்கு நடக்கக்கூடிய கொடுமை குறித்து நீங்க பெருசா கண்டுகளையோ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. தீர்க்க வேண்டிய கடமை அந்த கட்சி தலைவருக்கு தான் உண்டு. எந்த விதத்துல தொல்லை கொடுக்கணும் அவங்க சொல்லணுமா இல்லையா? மறைமுகமா சொன்னாக்கா நம்ம அதை வச்சு பேச முடியாது. அவங்க குறிப்பிட்டு சொன்னாதான் குரல் கொடுப்போம்ன்றது சரியா ஒரு எதிர்கட்சியா? தமிழக அரசியலை கவனிக்கிறீங்களா? இங்க நடந்துட்டு இருக்கிற சூழலை பாக்குறீங்களா? இப்போ செங்கோட்டையன் பிரச்சனை எல்லாம் இருக்குது. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரியின் முன்னாள் முதல்வரும் புதுச்சேரியின் மூத்த அரசியல்வாதியுமான நாராயணசுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கங்க. குமுதம் நேயர்களுக்கும் குமுதத்தினுடைய நிறுவனத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார், முதல்ல இப்போ பாண்டிச்சேரி அரசியல் நிலவரம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? 2026 காங்கிரஸ் இங்க ஆட்சியை பிடிச்சிருமா? அதாவது புதுச்சேரியினுடைய அரசியல் நிலவரம், அதாவது 2021 இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. அதுக்கு முன்னோடியாக இருந்தது பாராளுமன்ற தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் 30 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி 28 தொகுதியில் வெற்றி பெற்றது. அதாவது அவர் அமைச்சர் திரு மரியாதைக்குரிய நமச்சிவாயம் ஒரு அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் அதிகார பலம், பணபலம் இதையெல்லாம் எதிர்த்து இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார் என்றது தான் எங்களுக்கு முன்னோடி. அதாவது மக்கள் இந்தியா கூட்டணி பக்கம் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கூட இருக்கிறாங்கன்றதுக்கான எங்களுடைய அது நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணோம். அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் இப்போ அது மத்திய அரசுக்கான ஒரு தேர்தல் அப்படிங்கும் போது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது காங்கிரஸ் திமுகலாம் இருக்காங்க அப்படிங்கும்போது வாக்களிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு மாநில தேர்தல் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது மாநில தேர்தல்னு வரும்போது பாராளுமன்ற தேர்தலை விட அது வித்தியாசமானது தான், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் பாராளுமன்ற தேர்தலினுடைய அடிச்சுவடு கொஞ்சம் இருக்கும். அதில் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஆட்சியாளர்கள் என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சியில் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்களும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நம்ம இவருடைய காலத்தில் மோடி அவர்களும் மக்களுக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. புதுச்சேரியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களது ரெட்டை என்ஜின் ஆட்சியாக இருக்கும், பெஸ்ட்டு புதுச்சேரியை உருவாக்கும்னார். பெஸ்ட்டு புதுச்சேரின்னா பிஸ்னஸில் பெஸ்ட்டு, அப்புறம் எஜுகேஷனில் பெஸ்ட்டு, அப்புறம் டூரிசத்தில் பெஸ்ட்டு, ஆன்மீகத்தில் பெஸ்ட்டு இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் புதுச்சேரியுடைய நிலை அவங்க சொன்னதை விட தலைகீழாக இருக்குது. மாநில அந்தஸ்து கூட வாங்கி தருவோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க, பேசுகிறாங்க. அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய குறிக்கோள் பாரதிய ஜனதா கூட நான் கூட்டணி சேர்றதே மாநில அந்தஸ்து பெறுவதற்காக தான் மக்கள் மத்தியில் சொன்னார். அவருடைய தேர்தல் அறிக்கையில் இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேர்தல் சமயத்தில் இங்கே வரும்போது அவங்க தேர்தல் அறிக்கையிலையும் சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுப்போம் புதுச்சேரிக்குன்னு சொன்னாங்க. ரெண்டுமே நடைபெறலை. அதாவது முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புகிறாரு. இப்போ பிரதமரை நேரடியாக பார்த்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு.
ஆனால் இது வரைக்கும் அது நடக்கலை. ஏன் நடக்கலன்னு பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, இங்கேயும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. அப்படிங்கும் போது ஏன் பண்ண அதாவது முடியல? நான் முதலமைச்சராக இருக்கிற சமயத்தில் 2014 2021 வரைக்கும் 4 முறை முதலமைச்சர் மாநாட்டை பிரதமர் கூட்டியிருந்தார். அந்த முதலமைச்சர் மாநாட்டில் நான் மாநில அந்தஸ்தை வலியுறுத்தினேன். அது மட்டும் இல்லாமல் நிதியமைச்சர் மாநாட்டிலும் வலியுறுத்தினேன். நாங்கள் வந்து ஒரு மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸை வச்சு அவங்களுடைய ரிப்போர்ட்டை எடுத்து நிதி அமைச்சர்கிட்ட கொடுத்தேன். அவங்க வந்து உள்துறை அமைச்சர் நிதி அமைச்சருடைய குழு அங்கே அனுப்புனாங்க. அவங்களும் பார்த்துட்டு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து தகுதிகளும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அரசியல் காரணங்கள் காரணமாக புதுச்சேரியை கொடுத்தா டெல்லி கொடுக்கணும். அதனால் வந்து நாங்கள் வச்ச கோரிக்கையை நிராகரித்தாங்க. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை இல்லை. டெல்லியில் வந்து பாஜக ஆட்சி இருக்குது, புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சி இருக்குது. மாநில அந்தஸ்து கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு. அப்புறம் ஏன் காலதாமதப்படுத்துறாங்க, இல்லை கண்டுக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இதாவது முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் ரங்கசாமி புதுச்சேரியிலேருந்து சொல்கிறாரு தவிர அவர் வந்து டெல்லிக்கு போய் கேட்கறது இல்லை. அவர் புதுச்சேரியிலேருந்து கிளம்புவார் டெல்லிக்கு. அவர் செங்கல்பட்டு போகும்போது ஃப்ளைட் டெல்லி போயிடும். இதே மாதிரி பல முறை இந்த விமானத்தை விட்டுருக்காரு அவர். அதனால வந்து அவருக்கு வந்து மாநில அந்தஸ்து பெறணும் என்ற கோரிக்கை வைப்பாரே தவிர அதை முடிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு கிடையாதுன்றீங்க. பாரதிய ஜனதாவுக்கும் கொடுக்கணுன்ற எண்ணம் இல்லை. அதனால வந்து இந்த ஆட்சியில கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் 6 மாசம் ஆட்சி இருக்கு, இவங்களால மாநில அந்தஸ்து பெற முடியாது. ஆனா காங்கிரஸ் இங்க மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்துல மத்தியிலையும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் இங்க புதுச்சேரி சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்றுடுவோம் அப்படின்னு. அதாவது 2019 எங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து மத்தியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போன்னு சொல்லி நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதே போல் 2021 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் அறிவித்தோம் எங்கள் தேர்தல் அறிக்கையில், மாநில தேர்தல் அறிக்கையில். 2024 பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையிலையும் இதை வந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பேன்னு சொல்லி. அதனால் வந்து அந்த வாக்குறுதி அகில இந்திய அளவில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, காங்கிரஸ் கட்சி கொடுத்த வாக்குறுதி, அதை கண்டிப்பாக நிறைவேற்றும். கண்டிப்பாக சார். எங்கள் ஊர் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு யூனியன் பிரதேசமாக இருக்கிறதுனால நிறைய சலுகைகள் இருக்க மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஆனால் ஒரு மாநில அந்தஸ்து ஏன் வேணும்னு கேட்குறீங்க, அதனால் என்ன பெனிஃபிட் பாண்டிச்சேரிக்கு? அதாவது உங்களுக்கு நாங்கள் யூனியன் பிரதேசமாக இருக்கிறதுனால என்னன்னா எங்களுக்கு பாதிப்பு என்னன்னு சொன்னால், இப்போ முன்ன வந்து புதுச்சேரி வந்து பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்திலிருந்து புதுச்சேரிக்கு வந்து இந்தியாவோட இணையிற சமயத்தில் 90% மானியம் இருந்தது, 10% தான் மத்திய மாநில அரசினுடைய வருவாய். அது படிப்படியாக குறைஞ்சி, அதாவது காலப்போக்கில் 1980ஆம் ஆண்டில் அது என்ன ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 70% மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க, 30% நம்ம மாநில அரசு வருவாய் இருக்கணும். அதனால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. மத்திய அரசாங்கம் மானியம் கொடுப்பாங்க, எங்களுடைய வருமானத்தை வச்சு இந்த சலுகைகளை மக்களுக்கு கொடுத்தோம். இலவச அரிசி திட்டம், முதியோர் பென்ஷனு, விதவை பென்ஷனு, வீடு கட்டுற திட்டம், பல திட்டங்கள் நிறைவேற்றணும், சாலை வசதி, வேலை வாய்ப்பை உருவாக்கணும், எல்லாம் பண்ணோம். தொழிற்சாலைகளுக்கு சலுகை கொடுத்தோம். ஏன்னா தொழிற்சாலைகளுக்கு வந்து யூனியன் பிரதேசத்துக்கு சலுகை கொடுத்துருந்தாங்க. அது முடிஞ்சு இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா 70% மானியம் 30% ஆகிப்போச்சு, குறைஞ்சிடுச்சு. 30% ஆனதுக்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சியிலே முதலமைச்சராக ரங்கசாமி இருக்கிற சமயத்தில் தனிக்கணக்கு ஆரம்பித்தார். தனிக்கணக்கு ஆரம்பித்தது எதுக்குன்னா ரிசர்வ் வங்கி மூலம் அனுமதி பெற்று வெளி மார்க்கெட்டில் கடன் வாங்கலாம். எப்படி பல மாநிலங்கள் வாங்கினாரோ அது மாதிரி வாங்கலாம். அதுக்கு அனுமதி மத்திய அரசாங்கம் கொடுத்தது. அப்போ என்ன கண்டிஷன் போட்டாங்க, நாங்கள் வந்து 30% ஆக்கிடுவோம் உங்களுடைய மானியத்தைன்னாங்க. அதுக்கு அவர் ஒப்புதல் கொடுத்தார். அப்போ அதனுடைய விளைவு எங்களோட மாநில வருவாய் பாதிக்கப்பட்டு இப்போ நம்ம எவ்வளோ நாம் முதலமைச்சராக இருக்கும்போது 22% தான் நமக்கு மானியம் கிடைக்குது. ஆனால் மாநிலங்களுக்கு கிடைக்கிறது வந்து 41%. அந்த 41% வந்து எங்களுடைய வருவாய் வந்து 10,000 கோடிக்கு மேலே மத்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்கறது, அந்த எங்களுடைய வருவாயை எடுத்து அவங்க எங்களுக்கு கொடுக்கறது 2,350 கோடி தான். அவ்வளோதான் வருது. அதுக்காக தான் நாங்கள் மாநில அந்தஸ்து கேட்குறீங்க. இந்த 4.5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியாக அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது போன்ற ஒரு மோசமான ஆட்சியை நான் பார்த்ததில்லை. அதாவது கடந்த காலங்களில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருந்தது, அப்புறம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி இருந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி இருந்தது.
அந்த ஆட்சிகளை விட இது மோசமான ஆட்சியாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஊழல். எல்லா துறையில் ஊழல். முதலமைச்சர் துறையில் ஊழல், அதாவது கல்வித்துறை அமைச்சர் ஊழல், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஊழல், அதாவது 30% கமிஷனு பொதுப்பணித்துறை. இவர் வந்து இந்த எல்லா வேலைக்கும் லஞ்சம். கல்வித்துறை அமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஒரு ரெஸ்டோ பாருக்கு 40 லட்சம் லஞ்சம் அவரே நேரடியாக வாங்குறார். முதல்வரே வாங்குறார். ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். ஒன்றுனா என்னை எழுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, என் பேரில் வந்து வழக்கு போடுங்க, நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஒரு ரேஷன் கார்டுக்கு 15,000 ரூபாய் லஞ்சம். ஒரு ரேஷன் அட்டை வாங்குறது, சிவப்பட்டை மஞ்சள் அட்டையிலேருந்து சிவப்பட்டை வாங்கினா 15, அதுக்கு வந்து ஒரு அமைச்சர் அதுக்கு அங்கே லஞ்சம் வாங்குறது. இன்னொரு முட்டை வாங்குறதே லஞ்சம். முட்டை வாங்குறது, அதாவது ஒரு முட்டை 50 கிராம் இருக்கணும், அது 40 கிராம் ஆக்கி அதில் வந்து ஒரு மாதத்தில் 37 லட்சம் லஞ்சம் வடலூரை சேர்ந்து அப்புன்றவர்கிட்ட டெண்டர் இல்லாமல் வாங்குறாங்க. டெண்டர் இல்லாமலே முட்டை கொள்முதல் பண்ணுறாங்க. அப்புறம் மாட்டு தீவனம் வாங்குறதுல ஊழல். அது மட்டும் இல்லாமல் பசுமாடு வாங்குறதுல ஊழல். இப்படி அந்த துறையில் ஊழல், விவசாயத்துறையில் ஊழல். இப்போ கடுமையான அதிருப்தி இருக்கா மக்கள் மத்தியில்? அதாவது இப்போ குடிதண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பூதாகரமாக வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போ அதை தான் கேட்க வரேன். ஆளும் கட்சி இப்படி இருக்கு, ஒரு பொறுப்பான எதிர்கட்சியா காங்கிரஸ் உடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு மக்கள் பார்க்குறாங்க. நாங்கள் வந்து இப்போ எதிர்கட்சியாக நேற்று முன்தினம் மின்சாரத்துறை தனியார் மயமாகிறது எடுத்து போராட்டம் நடத்தினோம். அதுக்கு முன்னால் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள ஊழல் ஆட்சி, ரங்கசாமி ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்லியும் அந்த ஓட்டு திருட்டு சம்பந்தமாகவும் கம்பைன் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் பேரணி நடத்தினோம். மிகப்பெரிய பேரணி நடத்தினோம். நீங்கள் புதுச்சேரி மாநில மக்களை விசாரித்தா தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் குடிநீர் பிரச்சனை சொல்லியிருந்தீங்க, ரெட்டியார்பாளையமாக இருக்கட்டும், இல்லை நெல்லித்தோப்பாக இருக்கட்டும், இங்கே எல்லாம் அதில் மரணங்கள் நடக்கும்போது அது அந்தளவு கையில் எடுத்து காங்கிரஸ் இன்னும் பொறுப்பை பண்ணலன்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இல்லை, நாங்கள் போய் அந்த இடத்த நேரடியாக போய் பார்த்தோம். முந்தா நாள் போய் பார்த்தேன். நான் பார்த்துட்டு அந்த பகுதி மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, மருத்துவமனையில் போய் அவங்கள பார்த்துட்டு இறந்தவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம். இப்போ வந்து அதாவது நம்ம சொன்ன தொடர்ந்து முத்தியால்பேட்டை பகுதியில், நகரத்துக்கு ஒட்டிய பகுதி, அங்கே வந்து குடிதண்ணீர் பிரச்சனைக்குதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினோம். போராட்டம் நடத்தும்போது சட்டமன்றத்தில் முதலமைச்சரும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும், அதாவது குடிதண்ணீர் வந்து 440 450 வரைக்கும் தான் டிடிஎஸ் இருக்கணும், அதாவது உப்புத்தன்மை இருக்கணும். ஆனால் 1400 4000 5000 இருக்குது. இதை வந்து சரி செய்யணும்னு சொன்னோம். ஆனால் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு, எல்லா பகுதியிலும் உப்புத்தன்மை. அதை கோலிஃபார்ம்னு ஒரு பாக்டீரியா, அது கடலில் இருக்குது. அது வந்து நச்சுத்தன்மை உள்ளது. இங்கே நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சதுனால அந்த கோலிஃபார்ம் வந்து இங்கே உள்ளே வந்து அந்த கழிவுகள்லாம் அதனால வந்ததுனால வந்து இந்த தண்ணியில் கலக்கிறதுனால குளோரின் ஒழுங்காக போடுறதில்லை. அவங்க பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர் கொடுக்கறதில்ல. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டேங்கரில் தண்ணி கொடுக்க போகிறோம், கேனில் கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இவங்களால கொடுக்க முடியும்? அதாவது வந்து பாதுகாப்பு இல்லாத தண்ணீரை கொடுக்கறது இவங்களுடைய தப்பு. இன்னொரு பொய் சொல்கிறாங்க, இதில் வந்து கழிவு நீர் கலந்துடுது. அப்படின்னா கழிவு நீர் கலந்தால் ஒரு பகுதியில் தான் கழிவு இருக்கும், பாண்டிச்சேரி பூராவை கலந்துடும். இப்படி வந்து இது வரைக்கும் அந்த அமைச்சர் போய் எந்த ஒரு இடத்தையும் பார்க்கல. நாங்கள் போய் பார்த்தோம், எதிர்கட்சி போய் பார்த்தோம், நாங்கள் போய் பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தோம். ஆனால் அவங்க பொதுப்பணித்துறை அமைச்சரோ முதலமைச்சரோ யாரும் வந்து பார்க்கல. இந்த அதிகாரிகள் வந்து அந்த குடிதண்ணீர் பிரிவுக்கே அதிகாரிகள் இருக்கிறாங்க பொதுப்பணித்துறையில். அதாவது ஏஇ இருக்கார், ஏஇ இருக்கார், ஜேஇ இருக்கார், பணியாளர்கள் இருக்காங்க. அதாவது 2000க்கு மேற்பட்ட தொழிலாளிகள் இருக்காங்க. இவங்க வந்து அந்த குடிதண்ணீர் வந்து பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீரான்னு டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும் மக்களுக்கு. அதுக்கு தேவையான குளோரினை போடணும். அதெல்லாம் ஒன்றும் செய்கிறதில்ல. யாரும் வேலை செய்தால் தானே மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும். உங்களுடைய போராட்டத்தின் மூலமா எதுவும் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ டேங்கரில் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்த கட்ட நடவடிக்கையா என்னன்னு சொல்லி நாங்கள் போராட்டத்தை பண்ணதுக்கு அடிப்படையில் வந்து ரேஷன் கடையை திறந்தாங்க. நாங்கள் போராட்டம் நடந்ததுக்கு அடிப்படையில் மின்சாரம் தனியார் மயமாகிறது இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுக்கிறாங்க. நாங்கள் போராட்டத்தை நடத்துறதுக்காக காரணமாக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தமிழை எடுத்தாங்க, இப்போ தமிழை சேர்த்துக்கிறாங்க. நாங்கள் வந்து போராட்டம் நடத்தினா அப்போ தான் கொஞ்சம் செய்வாங்க. போராட்டம் நடத்தலைன்னா செய்ய மாட்டேன். நாங்கள் வந்து எதிர்கட்சியினுடைய வேலையை நாங்கள் செய்கிறோம். செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் குடிநீர் பிரச்சனை பற்றி சொன்னீங்க, அதே போல் இப்போ மின்சாரமும் சொல்லியிருந்தீங்க, தனியார் மயம் பண்ணுறாங்க. குறிப்பாக அதானி கிட்ட மின்சாரத்துறை போயிருச்சுன்ற மாதிரி கேள்விப்படுறோம்.
என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதாவது நான் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கிறதுக்கு மத்திய மின்துறை அமைச்சர் என்கிட்ட பேசும்போது நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்கள் ஏற்றுக்க முடியாது. காரணம் என்ன, புதுச்சேரியில் மின்சாரத்துறை நஷ்டத்தில் போகல. நஷ்டத்தில் போகிறவங்க தான் வந்து மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கணுன்றது மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை. இது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்தில் போகிறதுனால முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். 2 வருஷம் விட்டுட்டாங்க, 2019 2021 வரைக்கும் விட்டுட்டு இங்கே வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே, அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்த அழுத்தத்தில் அந்த துறையை வந்து தனியார் மயமாக்கிறதுக்கு ஒரு கார்பரேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த கம்பெனி ஷேர்லாம் அதில் மாற்றினாங்க, அசட்ஸ்லாம் மாற்றினாங்க. அதாவது 20,000 கோடி சொத்தை 2,400 கோடி வேலை போட்டு 500 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, அதானி வந்து காலத்தோட டெண்டரை போடல, அதனால் காலக்கெடுவை நீடிக்கணுன்னாங்க. தொழிலாளிகளை வச்சு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு அவங்க வாங்கினாங்க. தடை உத்தரவு இருக்கிற நேரத்திலேயே ரகசியமாக பேரம் பேசி இந்த அமைச்சர் நமச்சிவாயம் அகமதாபாத் போய் அதானியை பார்த்து பேசி பேரம் பேசி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணி அவர்கிட்ட வந்து 100% ஷேரிங் கொடுக்குறேன்னு சொன்னதுனால அவர் வந்து அதாவது புதுச்சேரி அதானி புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி லிமிட்டட்னு ஒரு கம்பெனி அங்கே பயிஞ்சு அகமதாபாத்தில் பயிஞ்சு அந்த ஷேரை வந்து நாங்கள் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு இதில் மனு கொடுக்குறாரு, செபியில் மனு கொடுத்த பிறகு தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரிஞ்ச போராட்டம் நாங்கள் வந்து போராட்டத்தை மறுபடியும் தீவிரப்படுத்தணும். இப்போ உங்களுடைய போராட்டங்களுக்கு ரங்கசாமி அரசு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? அதாவது சட்டமன்றத்தில் ரங்கசாமியும் முதலமைச்சரும் அதே போல் நமச்சிவாயமும் தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ அது மாதிரி கொடுக்குறதுனா 51% ஷேரை நாங்கள் வச்சுக்குவோம், 49% தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட் இருக்குது பாருங்கள், செபியினுடைய டாக்குமெண்ட்டு, அவங்க வந்து மக்கள் மத்தியில் விட்டது, வெளியில் விட்டது 100% ஷேரும் போகிற மாதிரி இருக்குது. இது எல்லாம் கையூட்டு வேலை தான். அதே போல் நீங்களே கடந்த ப்ரெஸ் மீட்லாம் சொல்லியிருந்தீங்க, இப்போ கூட சொல்லியிருந்தீங்க, ரெஸ்டோ பார் அந்த கல்ச்சர் அதிகரிச்சுட்டு இருக்கு, 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரங்கசாமி லஞ்சம் வாங்க, அதுக்கு ஆதாரம்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த ரெஸ்டோ பார் கல்ச்சர் அதிகரிக்கிறதோட தாண்டி இப்போ புதுச்சேரியை மதுச்சேரின்ற அளவுக்கு பேரே மாறுற அளவுக்கு பார்க்குது, குற்றங்கள் அதிகரிக்குது. இப்போ கடந்த சமீபத்துங்களில் கூட கொலையெல்லாம் நடந்திருக்கு. இந்த ரெஸ்டோ பாரில் ஒரு பையன் பர்த்டே கொண்டாட வந்து கத்தி குத்தாயி கத்தியால குத்தி இப்படி எல்லாம் அந்த அளவுக்கு வேலை செய்யறோம். சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு அப்படின்றதையும் நாங்க அண்டை மாநிலமா நாங்களே கவனிக்கிறத பார்க்க முடியுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதற்கான போராட்டங்கள் எல்லாம் காங்கிரஸ், உங்க கூட்டணி, இந்தியா கூட்டணி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கு? நாங்க போய் அந்த பார்லாம் வந்து முற்றுகை போராட்டம் நடத்துறோம். என்னன்னா, அந்த பார் வந்து நான் முதலமைச்சராக இருக்கும்போது, நான் ஆட்சிக்கு வரும்போது 2014 2021 வரைக்கும் ஒரு பார் கொடுக்கல நான். அதிகமாக மொத்தம் 400 தான் இருந்தது. 400ன்றது வந்து ஹோல்சேலு, ரீட்டெயிலு, ஹோட்டல் பார், இதான் நம்ம பீரியடில் இருந்தது. நாங்கள் வந்து 5 வருஷ காலமாக ஒரு பார் கூட நாங்கள் கொடுக்கல. ஏன்னா இது வந்து இதுவே போதும். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனத்துக்கு ஏற்கனவே 5 டிஸ்டிலரி இருக்குது. அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. IMFL மேனுஃபேக்சரிங் யூனிட் அவங்க சப்ளை பண்ணுறாங்க அங்கே, அதுவே போதும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் ரங்கசாமி வந்த பிறகு லஞ்சம் கொடுக்கறதுனால 390 ரெஸ்டோ பாரு, ரெஸ்டோ பப்பு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த 4 வருஷத்தில் காலையில் நீங்கள் மனு கொடுத்து 40 லட்சம் கொடுத்தா, லஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு கிடச்சிடும் பாரு, ரெஸ்டோ பார் கிடச்சிடும். அந்த ரெஸ்டோ பார் வச்சுக்கிறவன் அனுமதி 12 மணி வரைக்கும் தான் ராத்திரி. விடிய காலம் 4 மணி வரைக்கும் குடிச்சிட்டு கும்மாளம் போட்டு ஆட்டம் போட்டு புதுச்சேரி மாநில மக்கள் நிம்மதியாக வாழ முடியல. மாறிடுச்சு. புதுச்சேரியோட கலாச்சாரம் கெட்டு போச்சு. இல்லை, இப்போ நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் பாண்டிச்சேரியில் அந்த ரெஸ்டோ பார், ரெஸ்டோ பப்பை பூரா எடுத்துருவீங்க. குடியிருப்பு பகுதியில், பள்ளிக்கூடத்து பக்கத்தில், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், பொதுமக்கள் நடமாடுற பகுதியில் உள்ள எல்லா ரெஸ்டோ பாரும் ரெஸ்டோ பப்பையும் நாங்கள் எடுத்துருவோம். பூரண மதுவிலக்கு கொண்டு வராவிட்டாலும் ரெகுலேஷன் அதை ரெகுலேட் பண்ணுவோம். அந்த வேலையை நீங்கள் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, புதுசாக 6 வந்து IMFL மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு ரங்கசாமி கொடுத்தாரு. இப்போ இருக்கிற 5 போதாத, 6 போதாத. அது வந்து வச்சுக்கலாம், புதுச்சேரியில் வந்து சாராய 6 தான் ஓடும். இருக்கிற 15 லட்சம் மக்கள் தொகை எவ்வளோ குடிப்பாங்க? தடிக்கு விழுந்தா பாரில் தான் விழணும். இப்பயும் அது மாதிரி இருக்குது நிலவரம். அதனால நாங்கள் துணைநிலை ஆளுநரை பார்த்து மனு கொடுத்து அதில் ஒரு IMFL மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு
அயல் நாட்டு மதுபானம் தயாரிக்கிற தொழிற்சாலைக்காக 15 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காரு. அதாவது மொத்தம் 6க்கு 90 கோடி லஞ்சம். இதை நான் மட்டும் சொல்ல, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர், பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கல்யாண சுந்தரம் சொல்கிறார் சட்டமன்றத்தில், ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் நீங்கள் 10 கோடி ரூபாய் கை மாறி இருக்குது, இது மக்கள் பேசிக்கிறாங்க, நான் சொல்லலை, இது ஊழல் நடந்திருக்குது, அதை நிறுத்தி வைக்கணும்னு அவரே சொல்கிறார். 2 நாளைக்கு முன்னே பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய சாமிநாதன் பதவி விலகியிருக்கார். அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டார். அவர் தான் 15 வருட காலம் அந்த கட்சியில் பயணித்தவர், 9 வருஷம் தலைவராக இருந்தவர். 2021 தேர்தல் அவர் தலைமையில் நடந்தது பாரதிய ஜனதா கட்சியில். அவர் என்ன அறிக்கை கொடுத்துக்கிறாரு, இந்த ஆட்சியில் நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கலை, ஊழல் மலிஞ்சு போச்சு, எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது, முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றலை, அதனால் எனக்கு வெறுப்பு காரணமாக அந்த கட்சியை விட்டு நான் வெளியில் வரேன்னு வராரு. இப்போ நாங்கள் சொன்னதை அவரே உறுதிப்படுத்துகிறார். அந்த கட்சியை சேர்ந்தவர், பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர் உறுதிப்படுத்துகிறார். அவர் விலகிறதுக்கு என்ன உண்மையான காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுதான் காரணமா இல்லை வேற எதுவும் அவங்க பாஜக கட்சிக்குள்ளே இங்கே? அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் என்ன ஆச்சுன்னா, பாரம்பரியமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தவங்க, ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்க, அவங்கெல்லாம் ஓரம் கட்டியாச்சு. இப்போ உங்ககிட்ட இருந்து போனவங்க போய் பிடிச்சிக்கிறாங்க. அதாவது இந்த ஓடுகாலெலாம் போய் அங்கே அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பு வந்துட்டான், மந்திரியாக வந்தாச்சு, சட்டமன்ற உறுப்பினராக வந்தாச்சு, கட்சி பொறுப்புக்கு வந்தாச்சு. அவங்க போன பிறகு அந்த கட்சியில் உழைச்சவங்க, கஷ்டப்பட்டவங்க, இப்போ கஷ்ட காலத்தில் அந்த கட்சியில் இருந்தவங்களாம் வெறுப்படைஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா பூரண மதுவிலக்கு சாத்தியமா பாண்டிச்சேரியில்? புதுச்சேரியில் பூரண மதுவிலக்கு சாத்தியம் இல்லை. உங்களுடைய இந்தியா கூட்டணியே ஒற்றுமையாக இல்லைன்னு சொல்கிறாங்களே, குறிப்பாக உங்களுக்கும் திமுகவுக்குமான உறவு இங்கே சுமூகமாக இல்லை, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் நாங்கள் 20 இடங்களில் போட்டிடுவோம்னு சொல்கிறதும், தன்னிச்சையாக சில போராட்டங்களை முன்னெடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்கன்னு கேள்விப்படுறோம். எங்கள் கட்சியில் மட்டும், எல்லா கட்சியிலையும் உண்டு, எங்கள் கூட்டணி மட்டும் இல்லை, அந்த கூட்டணியிலே உண்டு. அந்த அம்மையாருடைய வளர்ச்சி அந்த அமைச்சருக்கு பொறுக்கலை அந்த பகுதியில். 2வது, அவருடைய கணவரோட அந்த அம்மாவுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு. அவங்களுடைய கணவரோட நமச்சிவாயம் இப்போ நெருக்கமாக இருக்கார். அவரை வச்சு அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்கன்னு அந்த அம்மாவுடைய எண்ணம். எங்கள் ஆட்சியில் கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். அது இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரே ஒரு திட்டம் கூட நிறைவேற்றலை. 4.5 வருஷமாக அவங்க ஒன்றும் பண்ணல. காங்கிரஸ் அங்கே ஒரு ஆண்ட கட்சியாக இருந்திருக்கு, இருந்தாலும் இப்போ கோமா நிலையில் காங்கிரஸ் இருக்கிறதா சொல்கிறாங்களே, அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒரே ஓட்டர் பேரை 4 பூத்தில் பதிகிறது, அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறது, அப்பா பேர் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தில்லுமுள்ளு வேலை தானே. ஆனால் அது குறித்து ராகுல் காந்தியும் சரி, நீங்களும் சரி, அகில இந்திய அளவில் போராட்டத்தில் நடத்தியும் பெரிய பலன் எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியல. அதுக்கு தேர்தல் ஆணையமோ பாஜகவோ அதற்கு சரியா? தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய ஒரு அங்கமாக இருக்குது. அவர் பிஜேபி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை அவர். அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் பேரில் உள்ள ஊழல் குற்றச்சாட்டுலாம் பிஜேபி எடுத்து வச்சுக்கிறாங்க.